அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம ரெசிபி பார்க்க போகிறதில்ல, டே இன் மை லைஃப் vlog தான் பார்க்க போகிறீங்க. இன்னைக்கு நான் எந்த பிளேஸ்க்கு போகிறேன், எங்கெங்கே ஷாப்பிங் போனேன் எல்லாமே உங்களுக்கு காட்ட போகிறேன். இன்னைக்கு வந்து ஃப்ரைடே, டைம் 11:30 ஆகுது. இன்னைக்கு நாங்கள் எங்கே போயிட்டு இருக்கோன்னா, இன்னொரு யூடியூபரை மீட் பண்ண தான் போயிட்டுருக்கோம். அவங்க யாருன்னா, நம்ம அறுசுவை கிச்சன் ஷாஜிதா வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். அவங்க வீடு வந்து உமால் குயினில் இருக்குது. ஸோ அபுதாபிலேருந்து உமால் குயின் தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது அவங்கள பார்க்குறதுக்கு. அன்றைக்கி ஃப்ரைடே, அதனால் ஜும்மா ப்ரேயர் நாங்கள் போகிற வழியிலே கார் நிப்பாட்டி ஒரு மாஸ்கில் தொழுதுக்கிட்டோம். இந்த மாஸ்க்கு அவுட் சைடு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருந்துச்சு வியூ. ரொம்ப அழகாக இருக்குல்ல, ஃபுல்லாக டெசர்ட் தான் இங்கே. ஸோ உமால் குயின் வர வரைக்குமே ஃபுல்லாக டெசர்ட்டாக இருந்துச்சு. ஸோ என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு வந்தோம். ஃப்ரைடே மார்னிங் டைம்லேயே போனதால் அவ்வளோவா டிராஃபிக் இல்லை. அபுதாபிலேருந்து உமால் குயினுக்கு ஒரு 2 ஹவர்ஸ்லேயே ரீச் ஆகிட்டோம். இப்போது உமால் குயின் ரீச் ஆகிட்டோம். ரொம்ப அழகான ஒரு பியூட்டிஃபுல் மாஸ்க் தெரியுது பாருங்கள், மாஷா அல்லாஹ். இப்போது நம்மளோட ஃப்ரெண்ட் ஷாஜிதா வீட்டுக்கு வந்துட்டோம். நாங்கள் போன உடனே எல்லாம் சூப்பராக லஞ்சுக்காக ரெடியாக வச்சுருந்தாங்க. அதுவும் ஒரு ஐட்டமும் ரொம்ப அழகாக கார்னிஷிங் பண்ணி டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. நிறைய வெரைட்டிஸும் எங்களுக்காக சமைச்சு வச்சுருந்தாங்க. வெங்காய தயிர் பச்சடி பாருங்கள், பார்க்கவே செம்மையாக இருக்குது. அப்புறம் எங்களுக்காக மட்டன் தால்ச்சா செம்மையாக இருந்துச்சுங்க. கல்யாணத்துலாம் சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி டேஸ்ட்டில் இருந்துச்சு. நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச குலாப் ஜாமுன். மட்டன் பிரியாணி பாருங்கள், செம்மையாக இருக்குது. அப்புறம் கத்திரிக்காய் பச்சடியும் ரொம்ப ரொம்ப சூப்பர். அப்புறம் சாலட் பயங்கரமாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் சிக்கன் லெக் பீஸ் ஃப்ரை, இதுவும் செம்மையாக இருந்துச்சு. இதுதான் நம்ம ஷாஜிதாவோட பையன் குட்டி ஹசன். நிறைய பேருக்கு அவங்க சேனல் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பயங்கர வால். இப்போ எது எடுக்கிறதுன்னு பார்த்துட்டு நின்றுட்டுருக்கான். ரொம்ப நேரம் நின்றுட்டு எது எடுக்கிறதுன்னு யோசிச்சுட்டே இருந்தான். சிக்கன் 65 சூடாக இருந்துச்சு. அப்போ கூட ஒன்று எடுத்துகிட்டு போயிட்டான். அவன் பண்ணுறது ஒன்றுமே பயங்கர சிரிப்பாக இருந்துச்சு. அவன் கூட டைம் ரொம்ப நல்லா போச்சு எங்களுக்கு. ஹசன் பண்ணுறதுலாம் பார்த்து என் பொண்ணு சிரிச்சிட்டு இருந்தான். நம்ம ஷாஜிதா வந்து தஞ்சாவூர் தான். ஸோ அவங்க ஊர் ஸ்டைலில் சூப்பராக எல்லா ரெசிபியும் சமைச்சிருந்தாங்க. நாங்களும் ரொம்ப பசியில் போனதால் ஒரு புடி பிடிச்சிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப நல்லா இருந்துச்சு எல்லா டிஷ்ஷஸும். ஸ்பெஷலி லாஸ்ட்டு அந்த அரிசி ரவா பாயசம் கொடுத்தாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. அரிசி ரவை வந்து இங்கே யூஏயில் கிடைக்காதான், நம்ம ஊரில் தான் வாங்கிட்டு வரணும்னு சொன்னாங்க. இந்த ரெசிபி மேபி அவங்க சேனலில் இருக்கும். நான் லிங்க் ஷேர் பண்ணுறேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஃப்யூச்சரில் நானும் இந்த ரெசிபி உங்களுக்காக போடலான்ட்டு இருக்கேன். என்னோடய ஃப்ரெண்டுக்கு வந்து ஜஸ்ட்டு ஒரு கிஃப்ட் கொடுத்துருந்தேன். ஒரு சின்ன ஸ்மால் கிஃப்ட்டு தான், கிச்சன் அக்சசரிஸ் தான். இப்போ அவங்க ஓப்பன் பண்ணிகிட்ருக்காங்க. 1 2 3 சர்ப்ரைஸ். Thank you so much Fatima dear. இது வந்து அவங்க ரூம் விண்டோலேருந்து எடுத்த வியூ. ரொம்ப அழகாக இருந்துச்சு. தூரமாக பீச் தெரியுது பாருங்கள், அங்கே தான் போகலான்ட்டு இருக்கோம். ஸோ வெளிச்சத்துலேயே பீச் பார்க்கணுன்ட்டு ஒரு 4:30க்கெலாம் கிளம்பிட்டோம். இதுதான் அந்த பீச்சுக்கு போகிற வழி. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அபுதாபியில் இருக்கிற பீச் வந்து இந்த மாதிரி ஓப்பனாக இருக்காது, அது கொஞ்சம் க்ளோஸ்டாக இருக்கும். பட் எனக்கு வந்து இந்த பீச் ரொம்ப ரொம்ப பிடிச்சிது. கொஞ்சம் ஊரில் இருக்கிற மாதிரி கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. அதனால எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப க்ரௌடடாகவும் இல்லை, ரொம்ப ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. ஹார்ஸ் ரைடிங்கும் இருந்துச்சு. பட் நாங்கள் வந்து போகலை, ஜஸ்ட்டு ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிட்டோம். அப்புறம் பீச்சில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் ஷாப் இருக்குது. அழகாக ஆட்டோவில் பாருங்கள் டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இங்கேருந்து கிளம்பி ஒரு டீ பாயிண்ட்டுன்னு ஒரு ஷாப்புக்கு டீ குடிக்க போனோம். நானும் ஷாஜிதா மட்டும் காஃபி குடித்தோம். ஏன்னா நாங்கள் 2 பேருமே காஃபி லவ்வர்ஸ். காஃபினாலே ரொம்ப பிடிக்கும். கூட எக் சாண்ட்விச்சும் வாங்கியிருந்தோம். அப்புறம் குழந்தைங்களுக்காக ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வாங்கியிருக்கோம். அப்புறம் இங்கேருந்து கிளம்பி மர்ஜான் ஐலாண்ட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கோம். அதாவது உமால் குயின் டு ராசல் கைமா போகிற வழியில் இருக்குது. அந்த ஐலாண்டுக்குள்ளே என்டர் ஆகும்போதே பாருங்கள், ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. லைட்டிங்ஸ்லாம் பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. பட் இருட்டானதால் அந்த ஐலாண்டோட பீச் வியூ மட்டும் எங்களால் பார்க்க முடியல. கொஞ்சம் ஈவினிங் டைமில் வந்திருந்தால் கொஞ்சம் நல்லா பார்த்துருக்கலாம். இன்றைக்கி ஒரே நாளே நிறைய பிளேசஸ் போயிட்டு வந்துட்டோம். நிறைய பிளேசஸ் கவர் பண்ணியிருக்கேன். இது வந்து ஹோட்டல் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு சின்ன பார்க் இருக்குது. ஸோ அங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். குழந்தைங்களாம் விளையாடிட்டு இருந்தாங்க. இதுதான் கடல். பட் இருட்டில் எதுவுமே தெரியல. ஈவினிங் டைமில் பார்த்தா ரொம்ப அழகாக இருக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் பட்டர் ஸ்காட்ச் கேக் வாங்கிட்டு போயிருந்தோம். ஸோ அதுவும் கட் பண்ணி அங்கே சாப்பிட்டோம். அப்புறம் அங்கே ஒரு டாய் பைக் கொண்டு போயிருந்தோம். ஒரு க்யூட்டான பையன் வந்து அதை டச் பண்ண உடனே என் பையன் தூரத்துலேருந்து பார்த்துட்டு ஓடி வந்து சண்டை போட்டுட்டு இருந்தான். அப்புறம் அங்கேருந்து கிளம்பி அஜ்மான் ஃபிஷ் மார்க்கெட் போயிருந்தோம். ஃபிஷ் ரேட்லாம் பார்த்திங்கன்னா இங்கே அபுதாபி கம்பேர் பண்ணுறதுக்கு அங்கே நல்ல சீப்பாக இருக்குது.
நாங்கள் வந்து ஃபிஷ் grill பண்ணலான்னு சொல்லிட்டு 2 ஃபிஷ், அதுக்கப்புறம் கொஞ்சம் ப்ரான்ஸ், அதுக்கப்புறம் கொஞ்சம் கிராப் வாங்கியிருந்தோம். ஸோ அது க்ளீன் பண்ணி grill பண்ணுறதுக்கு 1.5 hour மேலே ஆகும்னு சொன்னாங்க. ஸோ அங்கேருந்து நாங்கள் இங்கே ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி போட்டிருந்தாங்க, அங்கே போயிருந்தோம். இந்த இடத்துக்கு பேர் வந்து ஃபெஸ்டிவல் லேண்ட். குளோபல் வில்லேஜ் மாதிரி இருந்துச்சு, பட் அவ்வளோ பெருசு இல்லை, ரொம்ப சின்னது தான். இருந்தாலுமே இதில் பாதி தான் கவர் பண்ண முடிஞ்சிச்சு, எல்லாமே ஃபுல்லாக கவர் பண்ண டைம் இல்லை. இங்கே சைனாக்குள்ளே போயிருந்தோம். உள்ளே போன உடனே இந்த ஷாப் இருந்துச்சு. கம்ஃபர்ட், பெட் ஸ்ப்ரெட், பிளாங்கெட்லாம் கிடச்சிது. இங்கே ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி ஷாப் இருந்துச்சு. பிரேஸ்லெட்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, பார்த்துட்டே இருந்தோம். எல்லாமே ரொம்ப சூப்பர். எது செலக்ட் பண்ணுறதுனே எனக்கு தெரியல. இந்த பிரேஸ்லெட் பார்த்தீங்கன்னா லாக் வந்து பின்னாடி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த 2 பிரேஸ்லெட்டோட டிசைன் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. அதுக்கப்புறம் ஃபைனலாக இந்த 2 பிரேஸ்லெட் வாங்கியிருந்தேன், எனக்கும் என் பொண்ணுக்கும். எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ரிங் டிசைனும் செம்மையாக இருந்துச்சு. அப்புறம் சின்ன குழந்தைங்களுக்காக கார்ட்டூனில் வர எல்லா ட்ரெஸ்ஸஸும் இங்கே இருந்துச்சு. 3 பீஸ் வந்து 150 dirhams போட்டிருக்காங்க. இன்னொரு ஷாப்லேயும் பிரேஸ்லெட்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ சைனாலேருந்து இப்போ வெளியில் வந்துட்டோம். இப்போது இன்னொரு கண்ட்ரி போகலான்ட்டு இருக்கோம். சவுதி அரேபியாக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்பைஸ் சூப் மாதிரி ஒரு கடை இருந்துச்சு. இங்கே பட்டை வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரை லெமன், இந்த மந்திலெலாம் போடுவோம்ல, அதான் இது. மஞ்சள் இருக்குது. அதுக்கப்புறம் ஹனியில் நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. இங்கே நிறைய ஸ்பைசஸ்லாம் இருக்குது. அப்புறம் குவைத்துக்குள்ளே வந்திருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய லாங் கவுன்ஸ்லாம் இருந்துச்சு. இங்கே வந்து பிக்கிள்ஸ்லாம் வச்சுருக்காங்க. நம்ம ஊர் ஸ்டைலில் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த ஊரில் வந்து இதுதான் ரொம்ப ஃபேமஸ் நினைக்கிறேன். இந்த லேடிஸ் லாங் ட்ரெஸ்ஸஸ் கவுன்லாம் இருந்துச்சு. அழகான அபாயாலாம் வச்சுருக்காங்க. அப்புறம் இது வந்து ஒரு ஜூஸ் ஷாப், பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு பிக்கிள் ஷாப் வந்திருக்கோம். இங்கே வந்து ட்ரை பண்ணுறதுக்காக குபூஸில் இது வந்து ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. நிறைய ஸ்ப்ரெட்ஸ் வச்சுருக்காங்க. இந்த ஸ்ப்ரெட்டோட டேஸ்ட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்ல க்ரீமியாக, நல்ல ஸ்பைஸியாக அந்த பிக்கிள்ஸோடு கலந்து அந்த குபூஸ் கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது வந்து கத்திரிக்காய்ன்னு நினைக்கிறேன். இங்கே சீலிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அம்பரலா வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்காங்க, பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா காஸ்மெட்டிக் ஷாப். நல்ல பிராண்டடான காஸ்மெட்டிக்ஸோட காப்பி இங்கே கம்மி விலைக்கு கிடைக்கும். பட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா அவ்வளோவா நல்லா இருக்காது. இங்கே பார்த்தீங்கன்னா இது ஹிஜாப் ஷாப், நிறைய ஸ்கார்ஃப்ஸ்லாம் கிடைக்கும். ஹிஜாப் ஷாப்புக்குள்ளே போனாலே நான் எதுவும் வாங்காமல் வரவே மாட்டேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆல்ரெடி நான் நிறைய கலெக்ஷன் வச்சுருக்கேன். இந்த கடை பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் பொட்டி கடை மாதிரி இருந்துச்சு, ஓல்டன் டே ஸ்டைலாக வச்சுருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி கோலா. அதுக்கப்புறம் மாங்காய் பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி மிளகாய் தூள்லாம் போட்டு வச்சுருக்காங்க. யூஏயில் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி பார்க்குறேன். இப்போது டின்னர் சாப்பிட வந்துட்டோம். நாங்கள் கொடுத்த ஃபிஷ் grill சூப்பராக ரெடி ஆகி வந்திருக்கு. இது வந்து நண்டு grill பண்ணியிருக்காங்க, செம்மையாக இருந்துச்சுங்க. நானே ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன். மொத்தம் 2 ஃபிஷ் வாங்கியிருந்தோம். இது வந்து ப்ரான்ஸ் கிரில்லும் கிராப் கிரில்லும். இவ்வளோ டேஸ்டி நான் எங்கேயுமே சாப்பிட்டது இல்லைங்க, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ப்ரைஸும் ரொம்ப ரீசனபிளாக இருந்துச்சு. யூஏயில் இருக்கவங்க அஜ்மான் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபிஷ் மார்க்கெட் போயிட்டு grill ட்ரை பண்ணுங்கள். இது கூட குபூஸ், ஹுமூஸ், கார்லிக் பேஸ்ட் வாங்கிக்கிட்டோம், செம்மையாக இருந்துச்சு. ஸோ இந்த டே எங்களுக்கு ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக சூப்பராக போச்சு, மறக்கவே முடியாது. ராஜிதா ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணது வந்து ரொம்ப ஒரு ஹாப்பியான மூமெண்ட். இந்த vlog உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இதோடு இந்த vlog நான் முடிச்சுக்கிறேன். இவ்வளோ நேரம் பொறுமையாக என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.